மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா, ஒரு யூடியூப் ட்ராமா ஆக்டர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார். அந்த காயத்ரி அம்மையார் மாதிரி நடிக்கவே முடியாதுங்க. எவ்வளோ ஒரு நடிப்பு. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்களாம்மா. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேங்க. அது எப்படி போயிருக்கிறேன்னா, என் கணவர் எந்த வேலை வெட்டிக்கும் இல்லாமல் இப்போ வந்து வீட்டிலே உட்காந்துக்கிறார் இல்லைங்க. முடி வெட்ட போராட்டு போனார். ஃபோன் அடித்து எடுக்கலை. அப்போ நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க. நான் அவங்களோட போய் அங்கே போய் ஒரு ட்ராமா போடுறேங்க. அது நீங்களாம் கண்டிப்பாக நம்பணுங்க. நீங்களாம் நம்பினா தான் எங்களுக்கு வருமானம் வரும். அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா வருங்க தைச்சிட்டு இருக்குதுங்க. பரவாயில்ல, அவங்க அம்மா இந்த வயசுலேயும் உழைக்கிறாங்க. ஆனால் உங்கள் கணவர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்க மாட்டேன்னு கேட்டால், எங்களுக்கு வெக்கமெல்லாம் எப்பவுமே கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க காயத்ரி அம்மையாரோட 2-3 குழந்தைகள்லாம் உட்காந்துருக்குது. அப்புறம் போண்டா பஜ்ஜியெல்லாம் தின்னுட்டுக்கிறாங்க. அதையும் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு இருக்குதாமா, தோசையெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் எதுக்கு யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கிறாங்க? யாராவது கேட்டாங்களா? இவங்க வீட்டில் நடக்கிறது யாராவது கேட்டாங்களா? டைட்டில் பாருங்கள். எனக்கு மட்டும்தான் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை வருது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. ஏன்னா இத்தனை நாள் 40 நாள் ட்ராமா போட்டு சண்டை போட்டாச்சு. இனி சண்டை போட்டால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சண்டை பிடிக்கிற வீடியோ யூடியூப்பில் போடாதீங்க, அதனால தான் நாங்கள் யூடியூப்பில் போடுறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அந்த அம்மாவோட ட்ராமாவுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். நிறைய பேர் தான் சொல்கிறாங்க, உங்கள் கணவர் வேலைக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் எதை கேட்பாங்களா? அது மட்டும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இலவச வருமானம் வேணும், அதை மட்டும் கேட்க மாட்டாங்க. சண்டை பிடிக்கிற வீடியோ போடாதேன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் உட்காந்துக்கிறாரு. அவங்க அண்ணன்கிட்ட கேட்குறாங்க, வேலைக்கு போடியான்னு கேட்குறேன். இன்றைக்கி வேலை இல்லை, நாளைக்கு தான் வேலை இருக்குது. பனியன் கம்பெனியே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்குது. பனியன் கம்பெனி எக்ஸ்போர்ட்டு ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஆனால் பனியன் கம்பெனி பற்றியெல்லாம் இந்த அம்மா பேசலாமா? உங்கள் அண்ணனாவது பரவாயில்ல, உழைச்சி சாப்பிட்றாரு. உங்கள் கணவர் எந்த இடத்துல உழைச்சி சாப்பிட்றாரு? இந்த அம்மா வேறு தத்துவம் பேசுது. ஐயோ, மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பனியன் கம்பெனி நம்பிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை சொல்கிற தகுதி இந்த அம்மாவுக்கு இருக்குதா? ஏன்னா இவங்க இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட கணவருமே அடுத்தவங்களோட காசை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க. ஆனால் அவங்களாவது உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்க வீட்டில். ஆனால் இவங்களுமே காயத்ரி அம்மையாருமே அவரோட கணவருமே உழைப்புங்கிற அர்த்தம் தெரியாத ஆளுங்க. இவங்கெல்லாம் பனியன் கம்பெனி பற்றி பேசலாமா? பனியன் கம்பெனி டவுனாக தான் இருக்குது. ஆனால் இந்த அம்மா வேறு தத்துவமாக பேசுது. ஐயோ, மக்கள் இல்லை எவ்வளோ ஒரு பரிதாபம்னு பாருங்க. ஏன்னா அடுத்தவங்க காசில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ட்ராமா தம்பதிகள் தான் இவங்க. அப்புறம் சண்டை வருதுன்ட்டு வீடியோ போடுறாங்க. என்ன சண்டை வருதுன்னா, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு அப்புறம் சண்டை வருதாம்மா. இதெல்லாம் எதில் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, யூடியூப்பில் இப்படியெல்லாம் பேசினா தான் இவங்களுக்கு வருமானம் வரும். அப்புறம் எப்பவும் போல் எங்கள் மாமா எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார், நான் மறுபடியுமே எங்கள் வீட்டில் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து நிறைய வியூஸ் பார்த்து எங்களுக்கு வருமானத்தை கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும், பட்டாசு வாங்குற காசு எது? இப்படி தான் பேசினா தான் காசு வரும். ஏன்னா நாங்கள் எந்த இடத்துலையும் உழைச்சி வருமானம் பார்க்க மாட்டோம். அதாவது தேவையில்லாமல் சண்டை வருதுங்க. இவரை வச்சு எப்படி தான் நான் காலம் தள்ள போகிறேன் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஆமாம், இத்தனை நாள் காலந்தல்ல, இப்போ தான் புதுசாக காலம் தள்ளுற மாதிரி இந்த அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் ட்ராமா தான். அதில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏம்மா இதெல்லாம் எதுக்குமா நீங்கள் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிற, வருமானத்துக்கு வேண்டியதான்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த கமெண்டில் போய் பாருங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா, இவங்க வீட்டில் நடக்கிறதுமே என்னமோ அதிசய வீடாட்டுக்குது. உலகத்தில் அதிசயமான கணவன் மனைவி மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவினா வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாமே நடக்குது. அது இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ வெளியிட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வாழ்நாள் ஃபுல்லாக இலவச வருமானத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே தம்பதிகள்னால் இவங்கள தான் சொல்லுவேன், வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். மொத்தத்தில் இந்த அம்மா வேறு அந்த டைட்டிலுக்குமே அந்த வீடியோக்கு எதாவது சம்மந்தம் இருக்குதா? ஒன்றும் சம்மந்தம் இல்லை. கேட்டால் சண்டை பிடிக்கிற வீடியோ போடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. 40 நாளாக நாங்கள் ட்ராமா போட்டோம், இனி ட்ராமா போட்டால் எங்களை யாரும் நம்ப மாட்டாங்க, எங்களை காரி துப்பிடுவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் காரி துப்பியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டுக்குது. அவங்க வீட்லேயாவது உழைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் உங்கள் கணவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? டெய்லி வீட்டில் நடக்கிறதுமே வெளியில் வரத்துக்கு காமிச்சிட்டு சண்டை பிடிக்கிறதுமே. என் கணவர் இத்தனை நாள் தண்ணி அடிச்சுட்டு இருந்தார், இப்போ மருந்து குடிக்கிறதுமே 50 நாள் அதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கணவர் திருந்தினா யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது.
அவங்களுக்கு பிரயோஜனம். அடுத்தவங்கள ஏமாற்றிட்டு பித்தலாட்டம் போட்டு வருமானம் பார்த்துட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்க்கலாம். அதுதான் பிரயோஜனம். கணவர் திருந்ததுனால பல குடும்பத்தை வாழ வைப்பாரா? அதெல்லாம் கிடையாது. மொத்தத்தில் இந்த அம்மா அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. என்ன ஒரு ட்ராமா. அதில் வந்து யார் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் ஒரு வேளை நம்புவாங்க. ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபருக்கு என்ன வேலைன்னா இவங்க எப்படா வீடியோ போடுவாங்க, நாம் எப்போ அதை பார்த்து ரசிக்கலாங்கிறத அவங்களுக்கு வேலை. ஆனால் இந்த அம்மா மாதிரி ஒரு யூடியூப் ட்ராமா ஆக்டரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கொஞ்சம் கூடி கூச்சம் இல்லாமல் அவங்க அண்ணன் அவங்க அம்மாவது இந்த வயசில் உழைக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே உழைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கணவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு வீடியோ போட்டு அதையும் வந்து வெளியிட்டு அதில் வர வருமானத்தில் வாழ்ந்துட்டு என்ன பெருமை நியாயம் பேசுகிறேன்? எந்த இடத்துல நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சிங்க, உழைச்சி வருமானம் பார்த்தீங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு மானம் மரியாதை அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை இலவச வருமானம். எங்கள் குழந்த பெரியவனாகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃப்ரீ இன்கம் வந்தால் போகுது. அந்த அம்மாவோட எண்ணம் அது வந்து ஒரு நாள் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்கப்படும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அந்த அம்மா மாதிரி ஒரு ட்ராமாவை எங்கேயுமே பார்க்க முடியாது. 40 நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு ட்ராமா. இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து ட்ராமா போட்டாச்சு. அப்போ மறுபடியும் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார், எங்கள் மாமா எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார், நான் அங்கே ஒரு வீடியோ போடுறேன்ட்டு போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் இவங்க வீட்டில் நடக்கிறது யாராச்சும் கேட்டாங்களா? யாருமே கேட்கல. இவங்கெல்லாம் இப்படி போட்டால் தான் இவங்களுக்கு இன்கம் வரும். அது 10 நிமிஷம் வீடியோ. பொதுவாக 4 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருப்பாங்க. இப்போ 10 நிமிஷம் வீடியோ போடுறாங்க.